ஆல் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்கோல் சோப் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து அதுக்கு தேவையான ஆயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 மெஷர் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆயில்ஸ்லாம் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த டைம்லேயே நம்ம சைடில் பார்த்திங்க அப்படின்னா சோப்புக்கு தேவையான லையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த லையை வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லை வந்து நமக்கு சோப்புக்கு தேவைப்படுதுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி அந்த லையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சோப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 1 by 1 மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு லை சொல்யூஷனையும் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சார்கோல் பவுடரை வந்து ஆயில்ஸில் போட்டு ஃபஸ்ட் நம்ம அதை பிளெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்பேச்சுலா வச்சு ஒன்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிளெண்டர் போட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சார்கோல் பவுடர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் எந்த ஒரு கெட்டியாக எந்த ஒரு இதுவும் ஃபார்ம் ஆகாமல் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஆயில்ஸில் வந்து நம்மளோட லை சொல்யூஷனை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அந்த லை சொல்யூஷனை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேச்சுலாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளெண்டர் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஆயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்கான டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம சோப் மோல்டில் வந்து போர் பண்ணிக்கலாம். இந்த டைம் வந்து 1 kg அமௌண்ட் ஆஃப் வந்து சார்கோல் சோப் ரெடி பண்ணேன். 12 சோப்ஸ்க்கு வந்து நான் மோல்டில் போர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பிள் சோப்ஸ் வந்து கொடுக்கலான்னு சொல்லி அதில் நான் போர் பண்ணி வச்சுட்டேன். நம்ம சோப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில்ஸும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒன்லி எசென்ஷியல் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் அண்ட் க்ரீன் டீ எசென்ஷியல் ஆயில் தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ சோப் தாங்க. மோஸ்ட்லி வந்து சார்கோல் சோப் வந்து ரொம்ப ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கவங்க பீப்புள்ஸ் தான் வந்து சார்கோல் சோப் யூஸ் பண்ணுவாங்க. மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின்னில் வந்து நிறையா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, ஓப்பன் போர்ஸ் ஜாஸ்தி இருக்குது, பிம்பிள்ஸ் ஜாஸ்தி வருது அப்படி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய சார்கோல் சோப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க மோஸ்ட்லி ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ சோப்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னும் வந்து நல்லா ஹெல்த்தியாக யங்காக க்ளோவாக இருக்கும். இப்போ சார்கோல் சோப் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க, ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதிகமாக இருக்குங்கிறவங்க, அப்புறம் ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்கவங்க, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சார்கோல் சோப் வந்து யூஸ் பண்ணலாங்க. நம்ம ஃபேஸில் வரக்கூடிய பிம்பிள், ஆக்னி, ஓப்பன் போர்ஸ் இதுக்கு எல்லாமே மெயின் நம்ம ஸ்கின்னில் இருக்க ஃபஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் செக்ரேஷன் தாங்க. நம்ம ஃபேஸில் ஆயில் செக்ரேஷன் கம்மி ஆச்சுனாலே இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. மோஸ்ட்லி ஆயில் செக்ரேஷன் நம்ம சார்கோல் சோப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்குது. நம்ம சார்கோல் சோப் வேணுங்கிறவங்க கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஸ்மால் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.